ஹாய், இன்றைக்கி நம்ம செமி சிக்கன் கிரேவி, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் பாதி பாதியாக. மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள், சிக்கன் மசாலா நான் ரெண்டுமே வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின பொடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணி, தக்காளி போட்டிருக்கனால அதுலேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு நல்லா வேக வைக்க விடணும். அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நல்லா வணங்கினதுக்கப்புறமா புதினா மட்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக புதினா போட்டால் அது மேலே அப்படியே நிற்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேயே தண்ணி நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். குக் ஆகுது. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.